ஒருத்தர் மெல்ல தட்டி சொல்லுங்க, என்ன எனக்கு நல்லா தெரியும். உன்னை கண்டு நான் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை கண்டு நான் விசனப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பார்த்து நான் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பார்த்து நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த நம்பிக்கை இருந்து அவர் அலையில சொல்ல மாட்டீங்களா? when we compare ourselves with others, சொல்ல பைபிள் சொல்லுகிறது அது ஞானம் இல்லை அப்படின்றார். புத்தி இல்லை என்றார். don't compare, you and I are different. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமாய் தான் படைத்திருக்கிறார். ஆமென். ஸோ பூமிக்குரிய ஞானம் உள்ளவர்கள், சென்சுவல் டிமோனிக் விஸ்டம் இருந்துச்சுன்னா அவங்க ஒப்பிடுவார்கள். தெய்வீக ஞானம் உள்ளவர்கள் யாரோடும் தங்களை ஒப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் என் தேவன் என்னையே விசித்திர வினோதமாய் அழகாய் படைத்திருக்கிறார். நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? போராம அப்படின்னா ஜனங்க மேல, என்வி அப்படின்னா பொருட்கள் மேல. ஆமென். எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் தருவார். யாரையும் கண்டு நான் போராமப்பட மாட்டேன்னு சொல்றோம். 2-3 பேர் இருந்தா ஒரு ஆமென் சொல்ல. இது தொடங்கிடுச்சுன்னா யாக்கோபு சொல்றாரு, பேய்த்தனம் உள்ள வருமாம். இப்போ வச்சுங்களேன், உங்க உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் மேலே எனக்கு தேவையில்லாத போராமை வளர்த்துக்கிறேன்னு வைங்களேன். அந்த போராமையை நான் துவக்கத்திலே கண்ட்ரோல் பண்ணி கம்பேரிசனை விட்டுட்டு நான் பாட்டுன்னு கர்த்தரை நம்பி என் ஓட்டத்தை ஓடலைன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் பல்ல கடிக்கிறது, அப்புறம் அவங்கள பற்றி போய் பக்கத்தில் சொல்கிறது, இப்படியே பேய்த்தனத்துக்கெல்லாம் வழிவகுறதுக்கு இருந்தாங்க அந்த கம்பேரிசன். 3 பேரை தரிச்சு விட்டுடேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பக்கம் இந்த பக்கத்தில் நீயாயிரேன்.